ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 220 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 3 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 53 மற்றும் 54. நிகழ்ச்சிக்கு போகலாம். பலர் நாம் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம், வெள்ளிக்கிழமை 3ஆம் மணி வேளைக்கும் 6ஆம் மணி வேளைக்கும் என்ன செய்வது என்று முடிவு செய்யும்படி நாம் எல்லோரும் இங்கே இருப்போம். இப்போது இங்கே இல்லாதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். சங்கம் பேசிவிட்டது, போங்கள் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் இதற்கிடையில் எல்லோரும் அதிக மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் ஒருவரிடம் இயேசு தம் எதிரிகள் எல்லோரையும் இப்போது தோற்கடித்து விட்டதாகவும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவல் எந்த தடையும் இன்றி இனி தொடர்ந்து நடக்கும் என்றும் அவரை எதிர்ப்பதில் மற்றவர்களை விட அதிக பிடிவாதமாக இருந்து வந்தவர்களாலும் கூட இனி அவர் மெசையாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்றும் உறுதிபட தெரிவித்தார்கள். யூதாஸ் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து தான் இவ்வளவு காலம் காத்திருந்தது பற்றியும் செயல்படுவதில் தன்னுடைய திறமை பற்றியும் குருவின் வெற்றியில் தனக்கிருந்த நிலையான விசுவாசத்தை பற்றியும் யூத ஆலோசனை சங்கத்தின் மிரட்டல்களை தான் வெளிப்படையாக எதிர்த்து நின்றது பற்றியும் அவன் தன்னை தானே பாராட்டி கொண்டான். இதுவரை தான் மறைத்து வந்ததை அவன் வெளிப்படுத்தினான். ஆம், அவர்கள் எனக்கு லஞ்சம் தர முயன்றார்கள், முக ஸ்துதிகளின் மூலம் என்னை வசியம் செய்ய முயன்றார்கள். அவற்றால் எந்த பயனும் இல்லை என்று கண்டுகொண்ட போது என்னை மிரட்டி காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்பினார்கள். உங்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால். ஆனால் அவர்களுடைய சொந்த நாணயத்தை அவர்களுக்கே நான் திருப்பி செலுத்தினேன். அவர்கள் என்னை நேசிப்பதாக பாசாங்கு செய்தது போலவே நானும் அவர்களை நேசிப்பதாக நடித்தேன். அவர்கள் என்னை கவர்ந்தது போல நானும் அவர்களை கவர்ந்தேன். அவர்கள் எனக்கு துரோகம் செய்ய விரும்பியது போல நானும் அவர்களுக்கு துரோகம் செய்தேன். ஏனென்றால் அவர்கள் செய்ய விரும்பியது அதுதான். நம் குருதான் கடவுளின் பரிசுத்தர் என்று அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்ய தங்களால் இயலும்படியாகவே அவரை தாங்கள் பரிசோதித்துக் கொண்டிருந்ததாக என்னை நம்ப வைக்க அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் நான் அவர்களை அறிவேன், மிக நன்றாக அறிவேன். அவர்கள் எனக்கு அறிவித்த எல்லா திட்டங்களிலும் மேகமற்ற வானத்தில் நண்பகலில் சூரியன் பிரகாசிப்பதை விட அதிகமாக இயேசுவின் பரிசுத்தத்தனம் பிரகாசிக்கும்படியாக நான் திறமையாக திட்டமிட்டு செயலாற்றினேன். அது ஓர் ஆபத்தான விளையாட்டு. அவர்களுக்கு மட்டும் அது புரிந்திருக்கும் என்றால். ஆனால் என் குருவில் கடவுளுக்கு ஊழியம் செய்யும்படி எந்த ஒரு முடிவுக்கும் சாகவும் கூட நான் ஆயத்தமாக இருந்தேன். சில சமயங்களில் நான் பைத்தியக்காரனாகவும் கொடியவனாகவும் தீக்குணம் உள்ளவனாகவும் தோன்றி இருக்க வேண்டும். சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களானால் இரவில் நான் எவ்வளவு துன்புற்றேன் என்பதையும் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் நல்லதை செய்யும்படி நான் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நீங்கள் அறிவீர்களானால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உங்கள் மீது எந்த வன்மமும் இல்லை. என்னுடைய நடத்தை
சந்தேகத்தை கிளப்பி இருக்கலாம். ஆனால் என் நோக்கம் நல்லதாக இருந்தது. நான் கவலைப்பட்டதெல்லாம் அதை பற்றித்தான். இயேசு இது எதையும் அறிந்திருக்கவில்லை. அதாவது அவரும் என்னை சந்தேகிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவரால் புகழப்பட விரும்பாமல் நான் மௌனமாய் இருந்து கொள்வேன். நீங்களும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் நான் அவரோடு இருந்த முதல் தடவைகளில் ஒரு முறை, தீவிர சீமோனே, செபதேயுவின் யோவானே, நீரும் அப்போது என்னோடு இருந்தீர்கள். ஒரு நடைமுறை அறிவை கொண்டிருப்பது பற்றி நான் பெருமையடித்து கொண்டதற்காக அவர் என்னை கடிந்து கொண்டார். அப்போதிலிருந்து என்னுடைய இந்த குணத்தை அவர் முன் நான் ஒருபோதும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அதை நான் அவருடைய சொந்த நன்மைக்காக தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறேன். திறமை இல்லாத தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தாய் என்ன செய்வாளோ அதையே நான் செய்தேன். அவள் அவனுடைய வழியில் உள்ள தடைகளை அகற்றுகிறாள். அவனை காயப்படுத்தக்கூடிய ஒரு கிளையையோ ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளுகிறாள். அல்லது விவேகமும் சுறுசுறுப்பும் உள்ள செயல்களை கொண்டு தன் குழந்தை அறியாமலே அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளவும், தீயது எதுவோ அதை தவிர்க்கவும் அவன் செய்ய வேண்டியதை செய்யும்படி செய்கிறாள். இதற்கு மாறாக கால் தடுக்காமல் நடப்பதிலும், தன் தாய்க்காக ஓர் அழகிய மலரை பறிப்பதிலும், இதை அல்லது அதை தானே முன்வந்து செய்வதிலும் தானே முயன்று வெற்றி பெற்றதாக அந்த மகன் நம்புகிறான். நானும் இதையே குருவுக்கு செய்தேன். ஏனென்றால் மனிதர்களும் பசாசுகளும் இருக்கிற ஓர் உலகத்தில் பரிசுத்தத்தனம் போதுமானதல்ல. அதற்கு சமமான ஆயுதங்களோடு குறைந்தபட்சம் மனிதர்களாக போராடுவது அவசியம். மேலும் சில நேரங்களில் மற்ற போர் ஆயுதங்களோடு ஒரு சிட்டிகை நரக தந்திரத்தை சேர்த்துக் கொள்வது ஒரு மோசமான காரியம் அல்ல. இதுதான் என் கருத்து. ஆனால் நான் சொல்வதை அவர் கேட்க மாட்டார். அவர் அளவுக்கு மீறி நல்லவராக இருக்கிறார். நான் எல்லாவற்றையும் எல்லோரையும் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் என்னை பற்றி கொண்டிருந்திருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களுக்காக எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன். நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள். இப்போது நாம் நல்ல தோழர்களாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். அவருடைய நேசத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று தொலைவில் லாசரிடம் பேசியபடி நடந்து கொண்டிருந்த இயேசுவை சுட்டி காட்டினான். இயேசு லாசரிடம், ஒரு மனிதன் சாகும் போது என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, இல்லை ஆண்டவரே, எனக்கு நடந்தது எதுவும் நினைவில்லை என்றார். இயேசு லாசரை பார்த்து, நான் உன் தனிப்பட்ட அறிவை பற்றியோ உன் தனிப்பட்ட அனுபவத்தை பற்றியோ பேசவில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் இறக்கும் போது தனக்கு என்ன நேரும் என்று அறிந்திருக்கிறானோ அதை பற்றி தான் பேசினேன் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, தனி தீர்வை எனக்கு தெரியும், நான் விசுவசிக்கிறேன். ஆத்துமம் கடவுளின் முன் தன்னை சமர்ப்பிக்க அவர் அதை தீர்ப்பிடுகிறார் என்றார். இயேசு லாசரை பார்த்து, அப்படித்தான், கடவுளின் தீர்ப்பு நீதி உள்ளதாகவும் மீறப்பட முடியாததாகவும் இருக்கிறது. அது அளவற்ற மதிப்புடையது. ஆத்துமம் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் உள்ளதாக தீர்வை இடப்பட்டால் அது சபிக்கப்பட்ட ஆத்துமமாகிறது. அது லேசான குற்றமுள்ளதாக இருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு அனுப்பப்படுகிறது.
அது நீதியுள்ளதாக இருந்தால் லிம்போவின் சமாதானத்திற்கு போய் நான் மோட்சத்தின் கதவை திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே உன் ஆத்துமம் கடவுளால் தீர்வையிடப்பட்ட பிறகுதான் நான் உன் ஆத்துமத்தை திரும்பவும் அழைத்தேன். நீ சபிக்கப்பட்டிருந்தால் நான் உன்னை திரும்ப வாழ்விற்கு அழைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அப்படி செய்வதன் மூலம் என் பிதாவின் தீர்ப்பை நான் ரத்து செய்திருந்திருப்பேன். சபிக்கப்பட்ட ஆத்துமங்களுக்கு மேற்கொண்டு எந்த மாற்றங்களும் சாத்தியமில்லை. அவை நித்தியத்திற்கும் தீர்ப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே சபிக்கப்படாத ஆத்துமங்களின் எண்ணிக்கைக்கு நீ சொந்தமாய் இருந்தாய் என்றார். அப்போது ஒரு சிறுவன் இயேசுவை தேடிக்கொண்டு வந்தான். இயேசு அந்த சிறுவனை அடையாளம் கண்டு, மார்சல், நீயா? சமாதானம் உன்னோடு இருப்பதாக என்றார். மார்சல் இயேசுவை பார்த்து, உம்மிடம் ஒன்று சொல்லும்படி அவர்கள் என்னை அனுப்பினார்கள். அவன் லாசரை பார்க்க, லாசர் புரிந்து கொண்டு அங்கிருந்து போக முயன்றார். இயேசு லாசரை தடுத்து மார்சலிடம், இவர் என்னுடைய நண்பர், நீ அவர் முன்னால் பேசலாம். என் சிறுவனே, ஏனென்றால் அவரை விட அதிக பிரமாணிக்கமுள்ள வேறு நண்பர் யாரும் எனக்கு இல்லை என்றார். மார்சல் இயேசுவை பார்த்து, மூப்பரான சூசை என்னை அனுப்பினார். நீர் உடனடியாக பெத்பாஜேயில் உள்ள கிளேயாந்தேஸ் வீட்டிற்கு போகுமாறு உம்மிடம் சொல்ல அவர் என்னை அனுப்பினார். அவர் உடனடியாக உம்மோடு பேச வேண்டுமாம். ஆனால் இது உடனே நடக்க வேண்டும். நீர் தனியாக வர வேண்டும் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் மிக ரகசியமாக அவர் உம்மோடு பேச வேண்டுமாம் என்றான். லாசர் கவலையோடு, குருவே, என்ன நடக்கிறது என்று கேட்டார். இயேசு லாசரை பார்த்து, எனக்கு தெரியாது லாசர், செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அங்கே போவது, என்னோடு வா என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த சிறுவனோடு உடனே போவோம் என்றார். மார்சல் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, வேண்டாம், நான் தனியாக போகிறேன். சூசை அதை வலியுறுத்தி கூறினார். நீ இதை சரியாகவும் தன்னந்தனியாகவும் செய்து விடுவாய் என்றால் நான் தான் உன் தகப்பன் என்பது போல உன்னை நேசிப்பேன் என்று அவர் என்னிடம் சொன்னார். சூசையால் ஒரு மகனாக நேசிக்கப்பட நான் விரும்புகிறேன். நான் ஓடிச் செல்வேன். நான் சென்ற பிறகு நீர் வாரும் ஆண்டவரே, வாழ்க ஐயா, வாழ்க என்றான். இயேசு சிறுவனை பார்த்து, உனக்கு சமாதானம் மார்சல் என்றார். லாசர் சிறுவன் சென்ற பிறகு சூசை என்ன விரும்புகிறார் என்று நான் வியக்கிறேன். இவ்வளவு கூடுதல் ரகசியத்தோடு அவர் ஒரு சிறுவனை அனுப்பி இருக்கிறார் என்றால் என்று சொல்லும் போது இயேசு லாசரை பார்த்து, சிறுவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிற யாருடைய கவனத்தில் இருந்தும் தப்பி விடுகிறார்கள் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஆபத்தில் இருப்பதாக நினைக்கிறீரா, சந்தேகிக்கிறீரா, உணர்கிறீரா என்று கேட்டார். இயேசு லாசரை பார்த்து, என் இனிய நண்பனே, நான் நிச்சயமாய் இருக்கிறேன் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, என்ன, இப்போது கூடவா? ஆனால் இதைவிட மேலான ஓர் நிரூபணத்தை நீர் தந்திருக்க முடியாது என்றார். இயேசு லாசரை பார்த்து, நிகழ்வுகளால் வற்புறுத்தப்படும் போது வெறுப்பு அதிக கடும் கோப வெறி உள்ளதாகிறது என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, ஓ, அப்படியானால் இது என்னால் தான். நான் உமக்கு தீங்கு செய்து விட்டேன். என் துக்கம் ஒப்பற்றதாக இருக்கிறது என்றார். இயேசு லாசரை பார்த்து, உன்னால் அல்ல,
காரணம் இல்லாமல் வேதனைப்படாதே. நீ வழியாக இருந்திருக்கிறாய். ஆனாலும் என் தெய்வ சுபாவத்திற்கான சாட்சியத்தை உலகத்திற்கு தருவதன் அவசியம்தான் நான் உன்னை குணப்படுத்தியதன் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது நீயாக இராதிருந்தால் வேறு யாரையாவது நான் கொண்டிருந்திருப்பேன். ஏனென்றால் கடவுள் என்ற முறையில் நான் விரும்பிய எதையும் செய்ய என்னால் முடியும் என்பதை நான் உலகிற்கு எண்பிக்க வேண்டி இருந்தது. சில நாட்களாக இறந்திருந்ததும் ஏற்கனவே அழுகி இருந்ததுமான ஒரு உடலை உயிர்ப்பிப்பது கடவுளின் செயலாக மட்டுமே இருக்க முடியும் என்றார். இருவரும் வேகமாக நடந்து சூசை குறிப்பிட்டு சொன்ன இடத்திற்கு சென்று சேர்ந்தார்கள். சூசை இயேசுவை பார்த்து, ஓ, உமக்கு சமாதானம். வாரும் குருவே. ஆலோசனை சங்கம் நீர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நியமித்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பு நாளை ஜெபக்கூடங்களில் வாசிக்கப்படும். நீர் இருக்கும் இடத்தை அறிந்திருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் வசிப்பிடத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும். லாசர் வீடுதான் அவர்களால் கண்காணிக்கப்படுகிற முதல் வீடாக இருக்கும் என்று நான் உமக்கு சொல்ல தேவையில்லை. போதகரே, ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு உடனே சென்றுவிடும். எங்கே போவது என்று உமக்கு தெரியுமா? போவதற்கு உமக்கு ஓர் இடம் இருக்கிறதா என்று கேட்டார். லாசர் சூசையை பார்த்து, அவர் இங்கிருந்து போனால் போதாதா? அதிகபட்சம் யூதேயாவில் இருந்து என்று கேட்டார். சூசை லாசரை பார்த்து, போதாது லாசர், அவர்கள் கடும் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் போகாத இடத்திற்கு இயேசு போக வேண்டும் என்றார். லாசர் சூசையை பார்த்து, அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறார்களே. அவர்கள் போகிறார்கள். குரு, பாலஸ்தீனத்தை விட்டே போய்விட வேண்டும் என்று நீர் நிச்சயமாக விரும்ப மாட்டீர் என்றார். சூசை லாசரை பார்த்து, நான் உமக்கு என்ன சொல்ல முடியும்? அதுதான் ஆலோசனை சங்கம் விரும்புவது என்றார். லாசர் சூசையை பார்த்து, என்னால் தான், சரிதானே, எனக்கு சொல்லும் என்றார். சூசை லாசரை பார்த்து, ஆம், உம்மால் தான். அதாவது எல்லோரும் இவரிடம் மனம் திருப்பப்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் அதை விரும்பவில்லை என்றார். லாசர் சூசையை பார்த்து, ஆனால் இது ஒரு குற்றம், இது ஒரு தெய்வ துரோகம். இது என்று சொல்லும் பொழுது இயேசு, மௌனமாயிரு லாசர், ஒவ்வொருவனும் அவனவன் வேலையை செய்கிறான். எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. சூசை, உமக்கு நன்றி. நான் போய்விடுவதாக உமக்கு உறுதி சொல்கிறேன். கடவுள் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை லாசரை கொண்டு உமக்கு தெரிவிப்பேன். நான் உம்மையும் நிக்கதேமுவையும் சகல நீதியுள்ள இருதயம் கொண்ட மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி லாசரோடு பெத்தானியை நோக்கி சென்றார். லாசர் இயேசுவை பார்த்து, நீர் என்ன செய்ய போகிறீர் குருவே என்று கேட்டார். இயேசு லாசரை பார்த்து, எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் பெண் சீடர்கள் என் தாயோடு வருவார்கள். அவர்களுக்காக காத்திருக்க நான் விரும்பினேன் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, அதை பொறுத்தவரை அவர்களை உம்முடைய நாமத்தினால் வரவேற்று உம்மிடம் கூட்டிக் கொண்டு வர என்னால் முடியும். ஆனால் இதற்கிடையே நீர் எங்கே போவீர்? சாலமோனின் வீட்டுக்கு நீர் போக முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நன்கு அறியப்பட்ட எந்த சீடர்களின் வீட்டுக்கும் நீர் போக முடியாது. நாளை என்று சொல்லி நிறுத்திவிட்டு நீர் உடனே போய்விட வேண்டும் என்றார். இயேசு லாசரை பார்த்து, எனக்கு ஓர் இடம் இருக்கிறது. ஆனாலும்
என் தாய்க்காக காத்திருக்க நான் விரும்புகிறேன். என்னை அவர்கள் காணாவிட்டால் அவர்களுடைய கடும் வேதனை மிக முன்னதாகவே தொடங்கிவிடும் என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, நீர் எங்கே செல்வீர் குருவே என்று கேட்டார். இயேசு லாசரை பார்த்து, எப்ராயிமுக்கு என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, சமாரியா நாட்டிற்கா என்று கேட்டார். இயேசு லாசரை பார்த்து, சமாரியா நாட்டிற்குத்தான். சமாரியர்கள் மற்ற அநேக மனிதர்களை விட சமாரிய தன்மையில் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள். எப்ராயிம் எல்லையில் இருக்கிறது என்றார். லாசர் இயேசுவை பார்த்து, ஓ, யூதேயர்களை இடைமறித்து பழிவாங்கும் விதமாக அவர்கள் உம்மை கனப்படுத்தி ஆதரிக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தேவையானவைகளோடு 2 வண்டிகளை நான் ஆயத்தம் செய்வேன். நீங்கள் எல்லோரும் அவற்றில் ஜெரிகோவுக்கு போகலாம். அதன்பின் நாளை விடியற்காலையில் நீங்கள் கால்நடையாக பயணத்தை தொடருங்கள். நாங்கள் உம் தாயை அழைத்து வருவோம் என்றார். இயேசு வீட்டிற்கு வந்ததும் அப்போஸ்தலர்களிடம், உங்கள் உடைகளை எடுங்கள், உங்கள் பைகளை ஆயத்தம் செய்யுங்கள், நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றார். தோமையார் இயேசுவை பார்த்து, ஈரமாய் இருக்கிற துணிகளையுமா? நாம் திரும்பி வரும்போது அவற்றை எடுத்துக்கொள்ள முடியாதா என்று கேட்டார். இயேசு தோமாவை பார்த்து, நாம் திரும்பி வர மாட்டோம், எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். 2 வண்டிகளில் அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 220 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 3 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.